அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூன் 28ஆம் தேதியிலிருந்து அடுத்த 7 நாட்களில் ஜென்மத்தில் குருவும் கர்மத்தில் வக்ரகதியில் சனியும் சஞ்சரிப்பதால் இவை உங்கள் வாழ்வில் கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களாக நிச்சயமாக குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரக நிலைகள் பார்க்கப்படுகின்றன. அதில் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கக்கூடியவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட மிக பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இல்லை என்பது நல்ல மாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. ஜென்ம குருவால் பல்வேறு வகையான தடைகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. குரு பகவானிடம் இருந்து எந்த விதமான தீமையோ தோஷமோ தடையோ நிச்சயம் ஏற்படாது. ஆனால் அவர் கொடுக்க வேண்டிய நன்மைகளை மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு பாதிப்பதோடு மட்டுமல்லாது அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் ஜென்மத்தில் சஞ்சரிப்பதால் தடைபடுவதற்கான சூழல் வலுவாக உண்டு. ஏனென்றால் தற்போதைய நிலையில் சற்று வக்ரம் பெற்றிருப்பது சாதகமற்ற அமைப்புதான் சனியை பொறுத்த வரைக்கும். இதுதான் வலிமை வாய்ந்த 2 கிரக நிலைகளை ஒப்பிட்டு பார்க்கும் போது நிச்சயமாக குருவின் அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழலை உருவாக்கி உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது சனியும் வக்ரகதியில் திரும்பியிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத சின்ன சின்ன தடைகள் அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே எந்த பணியாக இருந்தாலும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் குரு மற்றும் சனியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த வேளையில் சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது அவசரம் காட்ட வேண்டாம். ஏனென்றால் தவறான வரனை நிச்சயிப்பதற்கான சூழல் வலுவாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே நல்ல வரனை தீர விசாரித்து அதற்கு பிறகு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிடுங்க. பல்வேறு வகையான சிரமங்கள் எதிர்கால வாழ்வில் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே சமயம் குரு ஜென்மத்தில் அமர்ந்தாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக 5, 7, 9 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம், கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம் மற்றும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம், இந்த 3 இடங்களில் பதிவதால் நிச்சயமாக குரு பகவானின் பார்வையால் பல்வேறு வகையான நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. திட்டமிட்ட பணிகளை செவ்வனே செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது. குருவினுடைய சுப பார்வையின் அமைப்பு காரணமாக சனி வக்ரம் பெற்றாலும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் எந்த விதமான பாதிப்பும் நிச்சயமாக இல்லை ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக பணிகள்ல அதிக கவனம் நிச்சயமாக தேவை. உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களை நம்பி அவர் நமக்கு உதவி செய்வார் என்று அவரிடம் ஒப்படைக்க வேண்டாங்க. அதனால் சில அவப்பெயர்களை சந்திப்பதற்கான சூழல் தான் உண்டே தவிர நற்பெயரை சந்திப்பதற்கான வாய்ப்போ அவற்றை பெறுவதற்கான சூழலோ இல்லை என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த வேளையில் உங்களுடைய பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நீங்களே மேற்கொள்வது நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்டு பல புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம். தொழில்துறை வியாபாரத்துறையில் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திப்பதற்கான சூழல் இல்லை என்பதை சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் அவர் 9 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார். எனவே அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட தொழில் ரீதியாக நெருக்கடிகளை சந்திப்பதற்கான சூழல் இல்லை. ஆனால் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக சற்று அதிகமாக உழைக்க வேண்டிய வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சுக்கிரன், சனி மற்றும் குருவிற்கு இணையான திடீர் அதிர்ஷ்ட யோக பலன்களை மிக அபரிவிதமாக வாரி வழங்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருப்பவர் ராகு. அப்படிப்பட்டவர் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. முழு சுப
சுப கிரகமான குருவின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் ராகு லாபத்தில் நிலை கொண்டிருப்பதால் எதிர்பார்த்தபடி தொழில் உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான தடைகள் தவிர்க்கப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு என்பதை தெள்ள தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே போன்று மோட்சக்காரகரான கேது பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் குடும்ப ரீதியாக கற்பனையான பயங்கள், இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ, நாம் இதை சொன்னால் அவர் நமக்கு இப்படி ரியாக்ட் செய்வாரோ என்ற கற்பனையான பயங்கள் நீங்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மோட்சக்காரகரான கேது. இது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. விரயஸ்தானமாகிய 12இல் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறார். மங்களக்காரகரான செவ்வாய் விரயத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் விரய செலவுகள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களிலும் உடல்நல ஆரோக்கியத்திலும் சற்று கூடுதல் கவனம் தேவை. அதே போன்று கால்நடை பராமரிப்பில் சில விரயங்களை சந்திப்பதற்கான சூழல் ஏற்படலாம். தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம் போன்ற பணிகள்ல எதிர்பாராத பணிச்சுமையும் அலைச்சலும் சில விரயங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெள்ள தெளிவாக செவ்வாய் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் 3இல் வலுவாக வெற்றிருக்கிறார். எனவே இந்த நேரத்துல எதை செய்தாலும் அவற்றில் வெற்றி கிட்டும். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. சற்று அறிவுபூர்வமாக சிந்தித்து எடுக்கும் போது பல தடைகளை நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் தகர்த்தெறிவதற்கான வாய்ப்பு உண்டு. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். தனஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள் அனைத்தும் விலகுகிறது. நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் ஏற்பட்ட தடைகள் விலகும். புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் உண்டு. பொது வாழ்வில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அந்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். சிரமமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றை எளிதில் கடந்து வருவதற்கான நல்ல பல வாய்ப்புகள் வலுவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. சூரியனை பொறுத்தவரைக்கும் சூரியன் தனஸ்தானத்தில் இருக்கிறார். மிக விரைவில் 3இல் நுழைய போகிறார். எனவே சூரியனின் அமைப்பு காரணமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது. சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் வருகிறார். எனவே திட்டமிட்ட காரியங்களில் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக குருவின் அமைப்பு சாதகமாக இல்லை. எனவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தெய்வமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி முன்னேற்றமும் சுவிச்சமும் நிச்சயமாக அடுத்த 7 நாட்களில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.